நை நைட்டுக்கிற இன்னும் டைம் ஆச்சு, எல்லாமே சாத்திட்டு போயிருப்பான். இரு நான் அவன்கிட்ட கேட்கறேன். ஆமாமா, ஒரு நிமிஷம் இரு. ஒரு நாய் கால் பண்ணுது, பேசிட்டு வரேன். ஹலோ மச்சான், வீட்டுல வேற கேஸ் தீர்ந்து போச்சுடா. உண்டே இருந்தா கொடுக்குறியா? நான் வந்தனே தானே சொல்லின்றா. சரி வா, ஒன்னு இருக்கு எடுத்துட்டு போ. எப்பா வெளியே சக்க வெயில போடுது மச்சான் கேஸ். அது கரெக்ட், நீ சொல்றதும் சரிதான். வா மச்சி, அங்க வெளியே இருக்கு எடுத்துக்கிறியா? ஏன் மச்சான், அவன் ஒண்ணு வந்திருக்கே அவசரமா ஒண்ணுக்கு வந்த மாதிரி ஓடிட்டு இருக்கான். உங்ககிட்ட மட்டும் எப்படி லைனா இவ்வளவு நிக்குது? எங்க மாமா பங்க் வச்சுக்கிறாரு. அப்படியா? இத பத்தி நீ என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. சரி மச்சான், வீட்டுல வேற சமைக்காம கிடக்குது, அப்ப வேற கத்துக்கதுன்னு கத்துவா. நான் இன்னும் ஒரு வாரத்துல கொண்டு வந்து கொடுத்துறேன் என்ன? சரி போயிட்டு வா மச்சான், சாயங்காலம் பார்க்கலாம். 1 hour later. அடியே இங்க வா. என்ன விஷயம், என்னாச்சு? அது ஒண்ணு இல்லைங்க, நம்ம ஏரியாலயே பாருங்க 4 வீடு பக்கம் கேஸ் முடிகிற மாதிரி இருக்கு, முடிஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அததான் கேட்டு இருந்தேன். 4 வீட்டுக்கு தானே தேவை, அது நம்ம மச்சான் பங்க்ல பிடிச்சு கொடுத்துடலாம். நீ என்ன சொல்ற? இப்பெல்லாம் கேஸ் விலை அதிகமாயிடுச்சாமா? ஒரு சிலிண்டருக்கு 250 ரூபாய் அதிகம்னு சொல்லு. 4 வீட்டுக்கு சேர்த்தா 1000 ரூபாய் ஆச்சு. இந்த மாசத்தை எப்படியாவது ஓட்டி விட்டுறலாம், சரியா? ஏங்க நீங்க சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. 250 தானே, பரவாயில்ல, நாங்க எடுத்துக்கிறோம் சொல்லிட்டாங்க. எஸ், அப்படி போடு. இது மூலியமா மச்சானுக்கும் லாபம், நமக்கும் லாபம். இந்த மாசம் குழு ப்ராப்ளம் கூலா சால்வ் பண்ணியாச்சு. என் புருஷன் அறிவாளி பாத்தீல. சரி போ, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வீட்டுல இருந்தா வண்டி எடுத்து என் பின்னாடி வர சொல்லு. ஆமா ஆமா, ஏங்க நீங்க இப்பயே கூட்டிட்டு போயிருங்க. ஆனாலும் நீங்க ரொம்ப புத்திசாலி தாங்க. A few moments later. ஏய் மச்சான், சீக்கிரம் வாடா, ஒரு முக்கியமான விஷயம்டா. உங்களுக்காக கஸ்டமரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். வாடா வெளியே. டேய் என்ன விஷயம், புரியுற மாதிரி தெளிவா சொல்லு. யார் இந்த 4 நாதாரியம்? எதுக்கு என் வீட்டுல கூட்டிட்டு வந்த? இவங்களுக்கும் கேஸ் தேவைப்படுதுடா. ஒரு உதவியில என்ன நம்பி கேட்டாங்க, நான் உன்னை நம்பி வாங்கன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏதாவது பார்த்து பண்ணு மச்சான், உன்னால முடியும். கேஸ் பிடிக்கலான்னு இவங்களை கூட்டிட்டு வந்த. அதுக்கு என்ன பிடிக்கலாம். ஏய் எல்லாரும் வாங்கப்பா, இந்த பக்கம் வாங்க. பிடிச்சிக்கோங்க. நிதானமா யாருக்கு எவ்வளவு வேணுமோ பிடிச்சிட்டு போங்கப்பா. ஏய் டியூட், எனக்கு சாணி போடுற பசு வாசமே ஆகாது. இவன் நல்லா சாப்பிட்டு போட்ட குசு வாசம் இனி என் மூக்க விட்டு போகாது. உண்மையா சொல்லணும்னா ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா பிஹேவ் பண்றீங்க. என்ன மச்சான், 4 பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டியடா. போய் உன்னை நம்பி வந்தோம் பாடுறா. ஏடா கிருக்கனா நீ என்கிட்ட எப்பறம் அவ்வளவு கேஸ் இருக்கும்? நம்ம வீட்டு அடுப்பு சர்வீஸ் கொடுக்குதுன்னு உனக்கு கட்டி வச்சுக்குது. காலையில எனக்கு புதுசா வந்ததுதான் நீ கேரன் கொடுத்து போட்டேன். பக்கத்து வீட்டுக்காரன் வீடு குடிக்குதுன்னு நீங்க வச்சுட்டு போயிருக்காங்க. சாயங்காலம் வந்து அவன் எடுத்துட்டு போயிருவான். நான் என்ன கம்பெனியா நடத்துறேன்? டேய் மச்சான் போய் பேசாத. நான் நமக்கு சிலிண்டர் எடுக்கும்போது என்ன கேட்டேன்? உனக்கு எப்படி இவ்வளவு கிடைக்குதுன்னு நான் கேட்டேன் இல்லையா? அதுக்கு நீ என்னடா சொன்ன? எங்க மாமா பங்கு வச்சுக்கிறாருன்னு நீ சொல்லல. அடே அந்த பதில் உனக்கு இல்ல, நான் என் உறவுக்காரன் பேசிட்டு இருந்தேன்டா. சொந்தத்துல ஒரு மாமா பங்கு வச்சிருக்க, அப்படி அதெல்லாம் பேசிட்டு இருந்தேன். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு எக்கு தப்பா ஒண்ணு பண்ண நானா பொறுப்பு. டேய் அது பங்கு இல்லடா, ஃபங்கு. சரி போய் உன்ன மாதிரி கைண்டா கம்யூனிட்டி நம்ம நம்பரு. அட மதர் பிளஸ் மைராண்டி, இதுக்கு தான் அவங்க போன கண்டாவே நான் எடுக்கிறது இல்ல. சும்மா கட்டி பேசிட்டு போட.